வணக்கம். ஆதிசித்தர் குருகுலம் கவுன்சில் சிறப்பு செய்திகள். இன்றைய விஞ்ஞான உலகத்தில் நாகரிகம் அடைந்த மனித கூட்டத்தில் பண்டைய கால பாரம்பரிய வைத்திய முறைகள் சாத்தியமா? நவீன மருத்துவம் குணப்படுத்த தவறும் நோய்களை நமது முன்னோர்களின் மருத்துவ முறைகள் எப்படி குணப்படுத்த முடியும் என்பதற்கான தகவல் இது. பண்டைய காலத்தில் நோயாளிகளை தங்க வைத்து சிகிச்சை அளித்த இடத்துக்கு பெயர் ஆதூர் சாலை என்று அழைக்கப்பட்டது. மருத்துவக்கலை அறிந்த ஆசான் ஒருவர் அந்த ஆதூர் சாலையை வழிநடத்தி மக்களை நோயிலிருந்து காப்பாற்றி வந்தார்கள். அங்கே பத்திய உணவுகள் பரிமாறப்பட்டது. போர் புரிந்த காலங்களில் யுத்த களங்களில் சண்டையிட்டு கை கால்களில் காயம் ஏற்பட்டவர்களை தவிர வேறு யாருக்கும் தேவையில்லாமல் கால்கள் வெட்டப்படவில்லை. ஆனால் இன்றோ சாதாரணமாக ஏற்படும் புண்களுக்கு கால்களை வெட்டி வீசும் நிலை நடந்து வருகிறது. நாம் இழந்த பண்டைய கால குருகுலங்கள் எங்கே? ஆதுலர் சாலைகள் எங்கே? பண்டைய கால சிகிச்சை முறைகள் எங்கே? எங்கே எங்கே? அனைத்தும் மருத்துவ மாபியாக்களால் அழித்து நாசம் செய்யப்பட்டு சட்ட ரீதியாக குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டது. இதை தோண்டி எடுத்தது யார்? இன்றைய ஆதுலர் சாலை எப்படி இயங்குகிறது என்பதை ஆதாரப்பூர்வமாக காணலாம். மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டியில் மிக எளிமையாக தென்னை ஓலை குடிலில் எந்தவித ஆடம்பரமும் விளம்பரமும் இல்லாமல் இயங்குகிறது இந்த குருகுலம். குணப்படுத்த முடியாத கைவிட்ட நோயாளிகளை மட்டுமே விரும்பி ஏற்று சவாலான முறையில் இங்கே தீர்வு காணுகிறார்கள். உதாரணமாக, கால் பகுதியை வெட்ட நாள் குறித்த நோயாளியை மீட்கும் சேவை இங்கே எப்படி செய்யப்படுகிறது என்பதை நாம் பொறுமையாக பார்ப்போம். கைவிடப்பட்ட நோயாளி இங்கே நுழைந்ததும் அவருடைய பெயரை வைத்து பண்டைய கால ஆருடம் பார்க்கப்படுகிறது. அந்த நோய் ஏன் வந்தது, எப்படி, எப்போது தீரும், கெட்ட சக்திகள் அல்லது மாந்திரீக சக்தியால் கால் பகுதி பாதிக்கப்பட்டதா என ஆன்மீகத்தில் நம்பிக்கை உடையவர்களுக்கு மட்டும் பண்டைய ஓலைச்சுவடிகள் மூலம் ஆய்வு செய்யப்படுகிறது. அப்படி பிரச்சனைகள் இருந்தால் எந்தவித செலவும் இன்றி கடைசி பிறவியாக இந்த பூமியில் அவதரித்து வாழும் கழுதைகளுக்கு கனி வகைகளை கொடுத்து அதன் வலது கண்ணை பார்த்து வேண்டுதல் வைக்க சொல்லப்படுகிறது. பிறகு ஆதிசித்தர் உருவ சிலைக்கு முன் பிரார்த்தனை வைக்கப்படுகிறது. பிறகு சூட்சும நாடி பார்க்கும் முறை கையாளப்படுகிறது. உடலின் இரத்த நாளங்களில் எங்கெங்கு அடைப்புகள் உள்ளதென பண்டைய கால முறையில் ஸ்கேன் செய்யப்படுகிறது. நோயாளியின் வரலாறு, குணாதிசயங்கள், உணவு முறைகள், பழக்க வழக்கங்கள் விசாரிக்கப்படுகிறது. நோயாளியின் உயிர் ஆற்றல் மற்றும் மின்காந்த ஆற்றல் கணக்கிடப்படுகிறது. இதன் பின் கால்புண் பகுதியில் உள்ள கருப்பு நிற தோல் நிறமாறவும் இரத்த நாள அடைப்புகள் நீங்கி சீராகவும் மூலிகை பற்று பூசப்படுகிறது. இரத்தத்தில் உள்ள கிருமிகள் நீங்க மூலிகை கசாயம் கொடுக்கப்படுகிறது. அதுவரை எடுத்த பக்க விளைவான சிகிச்சையில் உண்டான உடல் உள்ளுறுப்பு புண்களை ஆற்றி இயற்கையாக பசி எடுத்து வயிறார உணவு உண்ண அதிகாலையில் இறைவனடி வேண்டி மூலிகைச்சாறு கொடுக்கப்படுகிறது. கால் புண் வேதனையால் பல நாள் தூங்காமல் கிடந்த நோயாளியை தூங்க வைக்கவும் உடல் சூட்டை குறைக்கவும் பல காலங்களாக படுத்து உறங்கிய மெத்தையை தவிர்த்து தற்பப்பை புல் படுக்கை விரிப்பில் படுக்க வைக்கப்படுகிறது. கால் புண்ணை சுத்தம் செய்து அதற்கான பிரத்யேக மருந்தை பூசி துணிகட்டு முறை இறைபக்தியோடு செய்யப்படுகிறது. கால் புண்ணுக்கு பயன்படுத்தப்படும் துணிகளும் நோயாளிக்கும் பசுமாட்டு சாணப்புகை காட்டப்படுகிறது. அதே சமயம் கெட்ட மாந்திரீக சக்தியினால் பாதிக்கப்பட்ட கால் புண்ணுக்கு கழுதையின் விட்டை, அதாவது கழுதை சாணியின் புகை பயன்படுத்தப்படுகிறது. சிகிச்சைக்காக இந்த குருகுலத்தில் தங்கியிருக்கும் காலகட்டத்தில் சித்தர்களின் சூட்சும தியானம், பாரம்பரிய யோகா, வாசி போன்ற கலைகள் கற்பிக்கப்படுகிறது. ஆள், அரசு, அத்தி போன்ற மரங்களை கட்டிப்பிடித்து பிரபஞ்ச சக்தியை கிரகிக்கும் வழிமுறை கற்பிக்கப்படுகிறது. இந்த சிகிச்சைக்கு பிறகு ஆயுள் முழுவதும் எந்த நோயும் அண்டாத வகையில் மூலிகை சூப், வெந்தயக்களி, மூலிகை துவையல், மூலிகை டீ இவைகளையும் செய்யவும், சோற்றுப்பை எப்படி வறுத்து சேர்ப்பது என்பது போன்ற குறிப்புகள் தரப்படுகிறது. டிவி சீரியலுக்கும்
செல்போனுக்கும் அடிமையாகி தலைப்பகுதி சக்ராவின் உஷ்ணத்தை அதிகரிக்க செய்தவர்கள் உஷ்ணம் குறைக்க நோயாளிகளுக்கு பல்லாங்குழி, தாயம் போன்ற விளையாட்டுகளை விளையாட குருகுலம் அனுமதிக்கிறது. பண்டைய கால ஆதுலர் சாலை சிகிச்சை முறைகளை முழுமையாக செயல்முறைக்கு கொண்டு வர இயலாவிட்டாலும் ஏழை எளிய மக்களுக்கு கைவிடப்பட்ட நோயாளிகளும் தங்களது உடல் ரீதியான பிரச்சனைகளிலிருந்து முழுமையாக மீள ஆதிசித்தர் குருகுலம் முழு பொறுப்பையும் எடுத்து தீர்வு கண்டு வருகிறது என இந்த குருகுல மருத்துவ அணி நிர்வாகிகள் தெரிவித்தனர். நன்றி, வணக்கம்.